உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ராத்திரி நம்ம முதலாளி மகன் எங்கேயோ காணாம போயிட்டாங்களா? என்ன? ஆமாண்ணா, வாணியை காணோமா? ஆச்சரியமா இருக்கு. அண்ணா என்னது? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. அண்ணா போலீஸ். மோகன் யார்? நான் தான். நட ஸ்டேஷனுக்கு. ஏன்? வாணி காணாம போன விஷயமா உன்னதான் சந்தேகப்படுறாங்க. நானும் கூட ஓடி போயிருந்தாலும் சந்தேகப்படலாம். நான் இங்கதானே இருக்கேன். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்கங்க. அண்ணா இது என்ன அநியாயமா இருக்கு? தைரியமா இருமா, நான் வந்துடுறேன். ஒண்ணு விட்டுட்டு நாங்க எப்படி என்ன இருப்போம்? அண்ணா அம்மா கிட்ட சமாதானம் சொல்லு, நான் வந்துடுறேன். நானும் அண்ணா 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 வானத்தில் இருக்கும் ஒரு மண்டலவாசி. இந்த இடம் பறக்கும் தட்டு. எங்கள் மண்டலத்திற்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன். நான் வர முடியாது. என்னை திருப்பி அழைத்துச் செல். மன்னிக்க வேண்டும், உன் உலகை விட்டு நெடுந்தூரம் வந்துவிட்டோம். அண்ணா, என் பேச்ச கேட்காம போலீஸுக்கு போன் பண்ணியே, இப்ப கேஸ் எப்படி திரும்பி இருக்கு பாத்தியா? சொல்லியா சொல்லு. வாணி அம்மாளுக்கும் உங்களுக்கும் ஆளுங்கிற சமாச்சாரம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வாணி அம்மா உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. சும்மாரியா சந்தேகப்படுறாங்களா? மாமா, இது என்னமோ சூழ்ச்சி நடக்குது. இந்த மோகன் பையன் தான் என்னமோ ட்விஸ்ட் பண்றான். இனி யார நம்பியும் புண்ணியம் இல்லை. நானே போய் வாணியை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டி வர்றேன். இல்ல இந்த வீட்டு வாசல நான் காலடி வைக்க மாட்டேன். வர்ற மாமா. என்னமோ உன்னால முடிஞ்சா செய்யி, அப்புறம் ஒன்னையும் சேர்த்து தேட வேண்டிய நிலைமையில என்ன வச்சிடாத. மாமா, உங்களுக்காகத்தான் நான் அடங்கி போன மாதிரி இருந்தேன். இனி என்னுடைய சுயரூபத்தை காமிக்க போறேன். வர்ற மாமா. இப்ப என்ன வந்துருச்சுன்னு இப்படி அழுவீங்க? நான் என்ன கொலை செய்தனா கொள்ளையடிச்சேனா கலங்கத்துக்கு? அம்மா, நல்லவனா வாழணும்னு நினைச்சா இதெல்லாம் வரத்தஞ்சு. நாம் எதையும் தாங்கும் இதயத்தோட இருந்துக்கணும். நம்ம ஊர் வக்கீல் கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு செய்யட்டுமாப்பா? நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு? வாணி வந்துட்டா நான் வந்துட போறேன். அம்மா, இன்னும் 2 நாள் நான் வந்துடுமா? கமலா, அம்மா அழைச்சிட்டு போ. முடியாது, நீ வர வரணும், நான் இங்கதான் இருப்பேன். மோகன், 4 பேர் கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மா, சந்தோஷம் வரும்போது சிரிக்க தெரிஞ்சாலும் துன்பம் வரும்போது அழ தெரியாது. அதுதான் வாழ்க்கை. நீங்களே அழுதா அம்மா கூட்டு போய் நீதான் தேர்தல் சொல்லணும். அழாது தங்கச்சி, அழாது. எங்க என் தங்கச்சியில சரி, கொஞ்சம் சரி. இங்க வா, இங்க வா. இந்த படத்தில் இருக்க பெண்ணை பார்த்தியா? நம்ம குப்ப மக வள்ளி. அது அரை பைத்தியமாச்சே. எம்மா அழகா அந்த படத்துல விழுந்து பாத்தியா? பைத்தியமா? ஆமா. சரி, இவ வீடு எங்க இருக்கு? அதோ அந்த கடைசி தாங்க இருக்குது. அந்த கடைசிலையா? ஆமா. வாணி, முருகா, இப்பதான் என் மேல உனக்கு கருணை பிறந்ததா? உனக்காக நான் எத்தனை நாள் தவம் கிடந்தேன். கண்ணே கந்தா காருண்யனே கனசேவலனே கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகா. மற்ற 5 முகம் எங்கே? என்ன வாணி உளற? வாணி, வா வாணி. எங்கப்பா போற? வா இப்படி. முருகா, விடையா கையா, இவளத்தான் நான் தேடிட்டு அலைறேன். கதையா இருக்குது. நீ தேடுற பொண்ணுக்கல்ல, நீ அம்மாவோ கொஞ்சம் பைத்தியம். உங்க போங்க. கிழவா, என் மாமா மகளை எனக்கு இடம் தெரியாம போகுமா? மரியாதையை விடு. என் முருகனுக்கு என்ன தெரியாதா? வீடு நான் மயில் வாகனத்துல போகணும். ஐயா, என்ன நடந்தது? இங்க பாருங்களே இந்த அநியாயத்தை. ஐயா, இவ என் மகங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சின்ன வயசுல வள்ளி திரும்ப
போனா நாடகம் நடக்கிற ஒரு கீழே அருந்து தலையில விழுந்துடுச்சு. அதுல இருந்து மவமுறாது யார பார்த்தாலும் கூப்பிடுவா. இத தாத்தா வச்சு இந்த ஆலயம் அவளை தன் மாம மவன்னு சொல்லி முறை கொண்டாடுறா ஐயா. அடியாத்தே ஆலயம் வந்தா எல்லா முறையும் கொண்டாடுவாங்க. எங்களுக்கு 10 வருஷமா தெரியும். 10 வருஷமா வேலைக்கு ஓனம் சாட்சி. அவளோட நகைகளை பிடிக்கிட்டதும் இல்லாம அவளை பைத்தியமாக்கி வச்சுக்கிறான் இந்த கிழமை. இந்த மாதிரி தில்லு முள்ளு உம்மாரி ஆசாமிங்க பண்ணுவாங்க. நீ தப்பித்தவரை அந்த பொண்ணு மேல கைய வச்ச அப்புறம் தோல்ல இருக்காது. இதெல்லாம் இங்க வச்சுக்காத. நெஞ்ச குழந்து விட மறந்து மரியாதையா போயிடு. தாத்தா உள்ள கூட்டிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். மயில் வாங்க. பாமா பாத்துக்கோண்ணா. அம்மா 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 யாரம்மா நீ? உள்ளவாம்மா. பரவாயில்லம்மா, எங்க அம்மா மயக்கமா வெளியில விழுந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? அப்படியா? உங்க அம்மா நான் கூட்டிட்டு வந்து மயக்கத்தை தெளிய வைக்கிறோமா? நீ வாமா, வா. பரவாயில்ல, வா, சும்மா வா. அடாடாடாடா, ரோஜா பூ மாதிரி உடம்பு, எவ்வளவு கண்ணம் கருத்து போச்சு. டேய் சின்ன பையா, சின்ன பையா, எங்க அவன்? டேய் சின்ன பையா, எங்க தொலைஞ்சானோ தெரியலையே. தீவிட்டி பயல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வர இவங்க வெளியில எங்கேயோ மயக்கமா படுத்துருக்காங்களா? போய் கவனி. ஓடு.